பூச்சி, அந்த விஸ்வநாதன் இருக்கானே, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன். இவ பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு. விரட்டினாலும் பரவாயில்லையே, ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா? என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா? அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா, சிகப்பு பொண்ணா, நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஏன் தலைவரே, இந்த மகளிர் அணி தலைவி எப்படி? ஐயோ, அந்த கொன்னவா கோதையா, அவ கூட பேசினா ஆயுஸ் போயிடும். அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும். ஐயோ சாமி, எனக்கு சரி வராதுப்பா. அப்ப காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்குங்க. அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமேடா. பழகுங்க. இந்த பார், பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் worst. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு. அவ்வளவுதான் தலைவரே. ரெண்டே ரெண்டு கேள்விகளுங்க, பளிச்சுன்னு பதில் தெரியும். அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா. ஏமா ஏமா, அவங்க அம்மா எதுக்குடா? அந்த பொண்ணத்தானே, பொண்ண ஒரு அண்ணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க. இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க, சில பேர் உதப்பாங்க, மீதி பேர் மிதிப்பாங்க. சொன்ன கேளுங்க அண்ணே, நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க. என்னது நீயா? நான் இல்லண்ணே, நீங்க. அதான பார்த்தேன். ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா? அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதான். அண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. ஏண்டா நான் என்ன போருக்கா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு? அண்ணே, அங்க பாருங்க, மகளிர் அணி தலைவி போத வருது. ஏய், நான் உன்னை நம்பித்தான் போறேன். ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா ஆச்சு, உன் ஊட்டி இந்த பக்கமா திருப்பிடுவேன். ஊட்டியாவது கொடைக்கானலாவது போங்க அண்ணே, நான் மறைஞ்சுக்கிறேன். வணக்கம்னு சொல்ற, அத நீ சொல்லவே வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாருமா, ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். அதுவும் ஒரு பொம்பளை தான் சொல்லணும். என்ன பார்த்தா பொம்பளையா தெரியலையா? அதனால்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏம்மா போத, இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சிருக்கிறியா? காதலா அப்படின்னா என்ன? எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல. இப்போ நான் தலைவர் இல்ல, முன்பின் தெரியாத அண்ணியனா நினைச்சுக்கோ. இந்த முன்பின் தெரியாத அண்ணிய உன் கைய கப்புன்னு பிடிக்கிறா. இப்ப நீ என்ன செய்வ? அடிச்சுங்க தலைவரே, நீங்க அந்நியர்னு சொன்னதும் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டேன். சரி விடு, இதெல்லாம் எனக்கு சாதாரணம். இப்போ நானு உன் தலைவரு அன்பா ஆசையா உன் கைய கபக்குன்னு புடிச்சா நீ என்ன செய்வ? இதான் காதல், இதான் காதல். பாத்துக்க காதல், பண்றேன் காதல், இது கொன்னவா காதல், கொக்கோ காதல், இப்படித்தான் காதல். காதல் காதல் காதல். ஐயோ ஐயோ, என் பொண்ண கைய பிடிச்சிருந்துட்டாலே. வாங்க ஐயா, பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே, வாங்க ஐயா. ஐயா பெருசு, வாங்க ஐயா. என் பொண்ண நடு ரோட்ல தனியா போற பொண்ண கைய பிடிச்சிருக்கா. கனவில் இருக்கிற நீயே வழியில ஒரு பொண்ண கைய பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதானே. ஏயா, இதுக்காக ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள போய் கைய பிடிச்சிருக்க முடியுமா? சுமாரா, இனிமே என் பொண்ண யாரையா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த டப்பா தலையில கட்டி வை. இவரு ஐயா மட்டுமா தொட்டாரு, என் மனசையும் சேர்த்து. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்காம விட மாட்டேன். நற்பணி வந்த தலைவர் நீங்க, போலீஸ் போனா உங்களுக்கு தான் கேவலம். மரியாதையா கழுத்துல தாலி கட்டுங்க. யோ, இப்ப எல்லாரும் சேர்ந்து என்னைய பண்ணுங்கறீங்க? கட்டி வைக்க போறோம். அடச்சி, கட்டி எல்லாம் வைக்கிறது இல்லடா, தானா வர்றது. அடடே, என்ன இந்த கூட்டம், என்ன சத்தம்? ஆடா, மாட்டி விட்டுட்டு மத்தீசம் பண்ண வந்திருக்கிறியா? இப்ப இந்த உருளைக்கிழங்கு தலைவர்களா எவன்டா பதில் சொல்றது? கைய பிடிச்சி இழுத்தது நீங்க, நானா பதில் சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. சரியான கேள்வி. சும்மாறா, யார பார்த்து டாய்ங்கற? சரிடா மாமா. தலைவருக்கேத்த தலைவி. பேசாம கட்டிக்கங்கனே. சரி விடுங்கப்பா, நானே கட்டிக்கிறேன். ஏய், மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு, இல்ல வீதியிலே நடமாட முடியாது. வாங்க நீ. ராசா. அடச்சி வா. சரி வாங்க போ. வாடா. மாட்டேன். அட வாடா. வந்து அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன், வா. அடிச்சாலும் பரவாயில்லையே, புடி போட்டா எடுக்க முடியாதே. புடி. தலைவரே, ஓடாத ஓடாத. கல்லெடுத்து கல்லெடுக்காத. ஐயா, பண்ணி வருது. அந்த பக்கமா நாயா